அனைவருக்கும் வணக்கம். வேதிகா ரிப்போர்ட்ஸோடாக இணைந்திருக்கின்றீர்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம். நமது சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். இலங்கையில் போதைப் பொருளுக்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பாக சோதனை நடாத்த சென்ற காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் மீது ஒரு குழுவினர் கண்மூடித்தனமான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினர் இந்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட குறித்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த நிலையில் பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து இந்த குறித்த அதிகாரிகளை தடிகள் கம்பிகள் கொண்டு தாக்கியதோடு குற்றவாளியை தப்பிக்க செய்திருக்கிறார்கள். இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு உடனடியாக இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 16 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுடலைக்குளம் பகுதியில் சட்டவிரோத மதுபான நிலையத்தை போலீசார் முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். அதன்போது சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்திருக்கின்றார்கள். இதன்போது இரும்புகள் பொல்லுகள் சகிதம் அங்கே வந்த குழு ஒன்று அதிகாரிகளை தாக்கிவிட்டு சந்தேக நபர் தப்பிச் செல்வதற்கு உதவி இருக்கிறது. இதனை அடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக இந்த குழுவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தாக்குதலில் காயமடைந்த விசேட அதிரடிப்படையினர் 2 கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபர்கள் முற்படுத்தப்பட உள்ளனர். மற்றொரு செய்தியும் தாக்குதல் தொடர்பாக வெளிவந்திருக்கின்றது. கொழும்பு ஜனாதிபதி செயலகம் முன்பாக பயணியொருவர் முரட்டுத்தனமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார். அந்த பயணி மீது கொடூரமான தாக்குதலை நடாத்திய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. கொழும்பு காலிமுகத்திடல் உள்ள ஜனாதிபதி செயலகம் முன்பாக நடந்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. பாணந்துறையிலிருந்து கொழும்பு செல்லும் பேருந்தொன்றின் நடத்துனரும் அவரது நண்பரும் இணைந்து பயணியொருவரை தடிகளால் தாக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. பேருந்தில் பயணம் செய்த பயணியொருவரை பேருந்தின் நடத்துனரும் அவரது நண்பரும் இணைந்து தாக்கி இருக்கின்றார்கள். குறித்த பயணி தாக்கப்படுகின்ற சம்பவத்தை அதே பஸ்ஸில் பயணித்த ஒரு பயணி வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார். அந்த வீடியோ வைரலாக பல்வேறு கருத்துக்களையும் மக்கள் தெரிவித்து வருகின்றார்கள். என்னதான் யாரில் குற்றம் இருந்தாலும் பொது இடத்தில் ஒரு பயணியை தாக்குவது என்பது, சட்டத்தை தாங்கள் கையில் எடுப்பது என்பது தவறான செயற்பாடாகும். அதே போல நாட்டின் பொது இடங்களில் மக்களுக்கான பாதுகாப்பு எவ்வாறு எந்த நிலையில் இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்கள் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர்.